Hello friends, welcome to Sujas Samayal. இன்னைக்கு நம்ம பூசணிக்காய் ஜூஸ் எப்படி போடுறது, இந்த ஜூஸை எடுத்துக்கும் போது இது நமக்கு weight lossக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பூசணிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு இன்னைக்கு நான் 2 கீத்தளவு பூசணிக்காய் எடுத்திருக்கேங்க. இது வந்துட்டு நான் 2 பேருக்கு செய்ய போறேன். நீங்க இப்ப ஒருத்தருக்கு மட்டும் செய்யறதா இருந்தா இதுல பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். பூசணிக்காயோட தோலையும் விதையும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா இதுல நான் வந்துட்டு ஒரு 3 நெல்லிக்காவை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமா வாசனைக்காக ஒரு 4-5 புதினா இலை சேர்த்துக்கிறேன். நீங்க புதினா தான் சேர்க்கணும்னு இல்ல, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி, புதினா இப்படி எது வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சர் ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்கும் போது தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கணுங்க. ஏன்னா பூசணிக்காயிலே நிறைய தண்ணி இருக்கு. இந்த நெல்லிக்காவும் இஞ்சியும் அரைப்படாது. அதுக்காக நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஒரு டவுட் கேட்பீங்க, கண்டிப்பா நெல்லிக்காய், இஞ்சி, புதினாலாம் சேர்க்கணுமா அப்படின்னு. அவசியம் இல்லைங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெறும் பூசணிக்காய் மட்டும் சேர்த்து கூட நம்ம நல்லா அரைச்சுக்கலாம். இப்ப பாருங்க, தண்ணி சேர்க்காம அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு. இப்போ நான் இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இன்னும் இதை நல்லா அரைச்சு எடுக்க போறேன். நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பூசணிக்காய் ஜூஸை வந்துட்டு எப்படி குடிக்கிறது, எந்த டைம்ல குடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி குடிக்கிறதுனா, இதை நீங்க அப்படியே ஃபில்டர் பண்ணி அப்படியே குடிக்கலாம். இது கூட சால்ட்டோ இல்ல சர்க்கரை இது மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வெறுமனே அப்படியே குடிங்க, அதான் நல்லது. அடுத்து எந்த டைம்ல குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல எடுத்துக்கோங்க. அப்பதான் ரொம்ப நல்லது. இந்த பூசணிக்காய் ஜூஸ் வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு நமக்கு எந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். 100 கிராம் பூசணிக்காயில 15 இருந்து 20 கலோரி மட்டும்தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப குறைவான கலோரி, அதிகமான நீர்ச்சத்து இருக்கு இதுல. அதனால நீங்க இதை காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல குடிக்கும் போது உங்களுக்கு வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இதனால நீங்க எடுத்துக்கக்கூடிய சாப்பாட்டோட அளவு வந்து ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிரும். இந்த பூசணிக்காய் ஜூஸ் எடுத்துக்கும் போது நம்ம குடல்ல உள்ள தேவையில்லாத கழிவு, நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கழிவு, நச்சு இது எல்லாமே வந்து வெளியே வந்துடும். இயற்கையாவே நம்மளுடைய உடம்ப வந்து டீடாக்ஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பூசணிக்காய் ஜூஸ்ல துளி கூட கொழுப்பு கிடையாதுங்க. இதனால பாடியோட மெட்டபாலிசத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். டைஜஷன் வந்து சீக்கிரமா ஆகும். நமக்கு கொழுப்பும் நல்லா வேகமா குறையும். இந்த பூசணிக்காய் ஜூஸை எவ்வளவு அளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 100ல இருந்து ஒரு 150 ml அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பூசணிக்காய் ஜூஸ் வந்து வெயிட் லாஸ் பண்றவங்க மட்டும்தான் எடுத்துக்கணுமா, மத்தவங்க எடுத்துக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் இது நம்ம பாடியோட ஹீட்டை வந்து நல்லா குறைக்கும். ஏன்னா இதுல அதிகமான நீர்ச்சத்து இருக்கு. ரெண்டாவது, அதிகமான கொழுப்பை கரைச்சு நம்மளுடைய உடல் எடையை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மூணாவது வந்துட்டு நம்ம உடம்போட ஜீரண சக்தி வந்து அதிகரிக்கும். சிலருக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டோம்னா வயிறு எரியிற மாதிரி இருக்கும், நெஞ்செரிச்சலா இருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். இது எல்லாத்தையுமே இந்த பூசணிக்காய் ஜூஸ் வந்து சரி பண்ணி கொடுத்துரும். சுகர் இருக்கிறவங்க கூட இந்த பூசணிக்காய் ஜூஸை ரெகுலரா எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களுடைய பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடம்புல இருந்து சீரான முறையில சிறுநீர் வெளியேறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்துறதுனால நம்மளுடைய இதயத்தோட ஆரோக்கியம் வந்து மேம்படும். நம்மளுடைய பாடியை இயற்கையான முறையில டீடாக்ஸ் பண்ணி உடல் கழிவுகளை வெளியேற்றுறதுனால நம்மளுடைய ஸ்கின், முடி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ், கரும்புள்ளி இதெல்லாம் நல்லா கிளியர் ஆகி ஸ்கின் வந்துட்டு ரொம்ப கிளீனா இருக்கும். நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிச்சு கொடுக்கும். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த பூசணிக்காய் ஜூஸை நம்ம எடுத்துக்கிறதுனால. இந்த பூசணிக்காய் ஜூஸை நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டினியூஸா 2ல இருந்து 3 மாசம் கூட ரெகுலராகவே எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு சளி பிரச்சனை இருக்கு, டெய்லி எடுத்துக்கிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாரத்துல 3 அல்லது 4 நாள் கூட எடுத்துக்கோங்க. கண்டினியூஸா எடுத்துக்கும் போது உங்களுக்கு உடல் கழிவுகள் வெளியேறி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உடல் கொழுப்பு வந்து குறைஞ்சு வெயிட் லாஸ் ஆகிறத நீங்க கண் கூட உணர முடியும். இந்த வெயிட் லாஸ் ஜூஸை நீங்களும் எடுத்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு இதுல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.